என்ன உடம்பு சூடாயிடுச்சா? கொதிக்குதா? எனக்கும் இப்படிதான் இருந்தது. என்னோட யாரும் போட்டி போட்டதில்லை, என்னை யாரும் ஜெயிச்சதில்லை. அதோட எங்க அப்பா கூட என்ன அடிச்சதில்லை. என்னை தொட்டு அடிச்ச முதல் ஆம்பளை நீங்கதான். இனிமே நீங்க எங்கேயும் போக கூடாது, என் கூட தான் இருக்கணும், என் கண் பார்வையிலே இருக்கணும். நானும் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். அதே மாதிரி நீங்களும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு தான் உங்களை நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப நீங்க கல்யாணம் பண்ணிட்டதும் ஒண்ணுதான், பண்ணாததும் ஒண்ணுதான். நேத்து நீங்க ஜெயிச்சீங்க, இன்னைக்கு உங்களை நான் ஜெயிச்சிட்டேன். இத்தனை நாள் என் மேனேஜர் தான் யூனியன் லீடர், இப்போ என் புருஷன். இனிமே நான் தான் யூனியன், நான் தான் லீடர். எப்படி? இனிமே நீங்க ஃபேக்டரிக்கு போக கூடாது, வீட்டு புருஷனாவே இருந்துடணும். ஏன்னா உங்ககிட்ட பழகினவங்க அத்தனை பேருமே இனிமே முதலாளின்னு பயப்படுவாங்க. உங்க நண்பர்களா இருந்த அத்தனை பேருமே உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஃபேக்டரியை பொறுத்த வரைக்கும் நீங்க முதலாளி, வீட்டை பொறுத்த வரைக்கும் என் புருஷன். ஆமா, நான் இருக்கும்போது எதுக்கு இன்னொரு முதலாளி? நீங்க வீட்டு புருஷனாவே இருந்துருங்களே. நமக்குள்ள இந்த சாந்தி முகூர்த்தம் சம்பிரதாயம் எல்லாம் எதுவுமே வேண்டாம். அதனால நீங்க தரையில படுக்க வேண்டிய அவசியம் இல்ல. என் படுக்கையிலயும் படுக்கலாம், என் கூடவும் படுக்கலாம். ஆனா என்ன தொடாம படுக்கணும். புரிஞ்சுதா? குட் நைட். அப்பா குட் மார்னிங். குட் மார்னிங். எங்க புருஷன்? என்ன விஷயம் சொல்லுமா? பின்னாலுக்காக ரிப்பேரா இருக்கு, அவர் சரி பண்ண சொல்லுங்க. பிளம்பரை கூப்பிட்டு பைப் லைன் எல்லாம் மாத்த சொல்லுங்க. எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு வயரிங் எல்லாம் சேஞ்ச் பண்ண சொல்லுங்க. அப்புறம் டெலிபோன் பில்ல கட்ட சொல்லுங்க. வீட்டுக்கு வேண்டிய மளிகை சாமான வாங்கி போட சொல்லுங்க. மொத்தத்துல உங்க வேலையை கம்மி பண்ணிக்கிட்டு அவர் வீட்டு மாப்பிள்ளையா இருக்க சொல்லுங்க. மருமகளை கூட்டிட்டு வந்து மாமியார் வேலையை குறைப்பாங்க. நீ எனக்கு ஒரு மருமகனை கூட்டிட்டு வந்து இந்த மாமனார் வேலையை குறைக்கிற போல இருக்கு. பிரமாதம். ஏமா இதெல்லாம் நீ அவர் செய்வார் நினைக்கிற? ஏன் செய்ய மாட்டாரு? அதே காக்கி சட்டை, காக்கி பேண்ட், லாங் கோட்டு இதையெல்லாம் மாட்டிக்கிட்டு உனக்கு முன்னாடியே ஒரு ஃபேக்டரிக்கு போயாச்சு. கொண்டாட்டி முதலாளி, புருஷன் தொழிலாளி. நினைச்சு பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டு காக்கி சட்டை போட்டு வரும்போதே நான் நினைச்சேன், நான் உங்க கூட இருக்கும் போது பண்ண கோல்மாலை எல்லாம் கண்டிக்கத்தான்னு. நேத்து வரைக்கும் சாதாரண தொழிலாளியா இருந்த நீங்க இப்படி திடீர் முதலாளி ஆவீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலீங்க முதலாளி. முத்து, என்ன வளர? நான் முதலாளியா? உனக்கு என்ன புதுக்கிட்டு கிட்ட போச்சா? இத பாருங்க, எல்லாருக்கும் சொல்றேன், நான் இந்த ஃபேக்டரி, இந்த கம்பெனி முதலாளி சாந்தி தேவியை கல்யாணம் பண்ணிட்ட உடனே நான் முதலாளி ஆயிட முடியாது. இது ஒண்ணு எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து இல்ல, என் பாட்ட சம்பாதிச்ச சொத்து இல்ல. நான் சம்பாதிச்ச ஒரே சொத்து நீங்க தான். நான் எப்பவுமே உங்க தோழன், உங்க நண்பன், உங்க கூட தான் இருப்பேன். என்ன முதலாளி சொல்லி ஒதுக்காதீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னா என் பொண்டாட்டி முதலாளி நீங்க பாக்காதீங்க. அப்படியே எனக்கு ஒரு பிரச்சனை சொன்னா குடும்பம், பொண்டாட்டி, முதலாளி நானும் பார்க்க மாட்டேன். உங்களுக்கு 10 ரூபாய் கம்மியானாலும் ஸ்ட்ரைக் தான், எனக்கு 10 ரூபாய் கம்மியானாலும் ஸ்ட்ரைக் தான். முதல்ல நான் உங்களுக்கு எல்லாம் தலைவன், அதுக்கப்புறம் தான் உங்க முதலாளிக்கு நான் புருஷன். புரிஞ்சுதா? யூனியன் லீடர், யூனியன் லீடர், தொழிலாளர்கள் மன்னன், தொழிலாளர்கள் மன்னன், தொழிலாளர்கள் மன்னன், தொழிலாளர்கள் மன்னன், யூனியன் லீடர், 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 யூனியன் லீடர். என்ன இங்க கோஷம்? எல்லாரும் வேலைக்கு போங்க. குட் மார்னிங் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். பார்வதி அம்மாவோட மகனத்தான் உங்களால வாங்க முடிஞ்சது. நீங்க எத்தனை கோடி செலவு பண்ணாலும் இந்த யூனியன் லீடர் கிருஷ்ணனை உங்களால வாங்கவே முடியாது. என்னைக்குமே நான் தான் யூனியன், நான் தான் லீடர். புருஷங்கிற கௌரவத்தை கொடுத்து என்ன வேலை விட்டு தூக்க முயற்சி பண்ண இந்த ஃபேக்டரியில ஒருத்தம் கூட வேலை செய்ய மாட்டான். இந்த கம்பெனியோட ஒரு நாள் வருமானம் 3,64,700 ரூபாய் 50 காசு. ஆக வருஷத்தோட வருமானம் 3,58,64,180 ரூபாய் 30 காசு.
கட்டு. அதான் போன வருஷத்தோட வருமானம். அதே வருமானம் இந்த வருஷம் வரணும்னு சொன்னா பேசாம உள்ளப்போ. நீங்க என்ன கல்யாணம் பண்ணி நான் உங்க பின்னாடி கை கட்டி நிக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா நான் உங்க கழுத்துல மஞ்சள் கயிறு கட்டினதே உங்க திமிர அடக்கத்தான். நேத்து உங்களை பேச விட்டு நான் வேடிக்கை பார்த்தது ஏன் தெரியுமா? இன்னைக்கு இந்த வேடிக்கை உங்களுக்கு காட்டத்தான். நான் பெண்ணை மதிப்பே கௌரவப்பே தலைவணங்குவேன். ஆனா உங்களை மாதிரி மத பிடிச்ச பெண்ணை பார்த்தா என்ன விட்டுடுங்க. என் தலை முடி கூட ஆடாது. நான் அன்புக்கு கட்டுப்படுவேன், ஆணவத்தை கட்டுப்படுத்துவேன், அடங்காம இருக்கணும்னு நினைக்கிறவங்களை அடக்குவேன். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க, பொம்பளைங்களை மதிக்கிறவன் தான் ஆம்பளை, ஆம்பளைங்களை மதிக்கிறவன் தான் பொம்பளை. நான் பொம்பளைங்களை மதிக்கிறவன். அண்டர்ஸ்டாண்ட்? பெட்டர் யூ அண்டர்ஸ்டாண்ட். Good morning. Good morning. Good morning. Good morning. Good morning, madam. Good morning. Congratulations. Wish you a very happy married life. Thank you. Madam, சீக்கிரமா உங்களை ஒரு தாயா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். மீனா, எங்க அத்தை கிட்ட என்னை பத்தி பெருமையா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எஸ் மேடம், உங்ககிட்ட தனியா பேசணும் காத்து. உங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் புத்திசாலித்தனமா இருந்தீங்க. ஆனா கல்யாண விஷயத்துல மட்டும் தப்பு பண்ணிட்டீங்களே. போய் ஒரு கூலிக்காரனோட வாழ்க்கை அமைச்சிட்டீங்க. After all, he is a labor. உங்க அறிவுக்கும் வசதிக்கும் தகுதி இல்லாத மாப்பிள. Shut up, you idiot. யார்கிட்ட யார் பத்தி பேசுற? உங்களுக்கெல்லாம் அவர் தொழிலாளியா இருந்தாலும் எனக்கு அவர் புருஷன். என்னை தொட்டு தாலி கட்டினவரு. இனிமே எதிர்க்க அவர் பத்தி தரக்குறவா பேசின பல்ல உடைச்சிடுவேன். Get out. Idiot. அம்மா, அம்மா, கிருஷ்ணா, அம்மா, கிருஷ்ணா, கிருஷ்ணா, எப்படிமா இருக்கீங்க? கிருஷ்ணா, நீ எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேம்மா. என்னடா இது, காக்கி சட்டை போட்டிருக்க? இப்போ நீ முதலாளியாச்சே. ஆமாம்மா, முதலாளிதான். ஆனா யூனியன் லீடர் இல்ல, அந்த வேலை இன்னும் விடலம்மா. நீதான் சொல்லுவே இல்ல, எவ்வளவு பேர் அழகா கூட பழசெல்லாம் மறந்துடக்கூடாது, விட்டுடக்கூடாதுன்னு. அதனால்தாம்மா. ஆமா, என் மருமக எப்படிப்பா இருக்கா? அவளுக்கு என்னம்மா, மகாராணி நல்லா இருக்கா. அவளுக்கு இங்க வந்து நம்ம கூட இருக்கணும்னு ஆசை. டே வேண்டாண்டா, நல்ல வசதியா வளர்ந்தவா, பாவம் இங்க வந்து கஷ்டப்பட போறா. அவ அங்கேயே இருக்கட்டும். இல்லம்மா, உங்களை பிரிஞ்சு நான் தனியா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்னப்பா முடிவு? இனிமே காலையில் டிஃபன் இங்கதான், மத்தியானம் சாப்பாடு இங்கதான், நைட் சாப்பாடு இங்கதான், தூங்குது மட்டும் அங்க. ஐயோ, அப்படியெல்லாம் செஞ்சிடாதப்பா. பொண்டாட்டி கையில சாப்பிடுறவனே அம்மா எடுத்துக்கிட்டு போயிட்டான்னு எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துறாதுப்பா. அதுல எனக்கு எந்த விதமான சந்தோஷமும் இல்லை. அம்மா, நான் இல்லாத நேரத்தில் உங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆளை கூட்டு வந்திருக்கேன். என்ன பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளா? ஏற்கனவே ஒரு ஆள் இருக்குப்பா. ஏற்கனவே ஆள் இருக்கா? யாருமா? நீயே சமையல் கட்டுல போய் பாரு. மீனா, தயவு செஞ்சு அந்த வேலையை எனக்கு விட்டு கொடுத்துருங்க. யாரையும் நீங்க கூட்டிட்டு வராதீங்க, அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அம்மா, உங்களை பாத்துக்கிறதுக்கு இவங்களை விட நல்லா கிடைக்க மாட்டாங்கம்மா. நான் வரேன். போயிட்டு வாப்பா. என் மருமகளை ரொம்ப கேட்டேன்னு சொல்லுப்பா.